அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். அல்லேலூயா. தாவீது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இல்லை, ஆனால் அப்போ எழுதுறார், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆராதிக்கிற பிள்ளைங்க சபையில், வீட்டில் நீங்கள் எப்படி ஆராதிக்கணும்னா முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். கடமைக்காக சில பேர் இந்த ஸ்தோத்திர பலிகள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை படிச்சுட்டு பார்த்து படிச்சுக்கிட்டு அது அவங்க படித்ததே என்னன்னு தெரியாது, ஒட்டாமல் இருக்கும். படிங்க, எப்படியாகிலும் அவரை துதிங்களா, தவறு இல்லை. ஆனால் சொல்ல முழு இருதயத்தோட, அது நிறைவு இல்லை. இப்போ நம்ம குழந்தைகளை எப்படி ஒரு செல்லமாக கொஞ்சம் பாருங்க, எப்படின்னா சும்மா பேருக்கு நம்ம சொல்லிடுவோமா, அந்த முழு அன்போடு கூட ஒரு ஆசையோடு கூட இல்லை, அது எவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை தேவனை எப்படி முழு இருதயத்தோடு துதிங்க. அறகுறையா இல்லை, எங்கேயோ சிந்தனையை வச்சுக்கிட்டு இல்லை, மனதை வேற மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை, முழுசாக கொடுத்துருங்க அந்த இருதயத்தை. அந்த இருதயத்தில் வேற எல்லாம் கொண்டு வந்து கலப்படம் பண்ண வேண்டாம். கலப்பில்லாத அந்த துதி, அல்லேலூயா, கலப்பில்லாமல் இருக்கணும். அந்த துதியை தேவன் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் உண்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அதிசயங்களை எல்லாம், உங்களுடைய அதிசயங்களை எல்லாம், நிறைய அதிசயங்களை நான் பார்க்குறேன், அந்த அதிசயத்தை எல்லாம் நான் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாருக்கு சொல்ல போறாரு அவரு? வீட்டில் இருக்கவங்களுக்கு. சாலமோன், அதனால தான் ஒரு சாலமோன் உருவானார்ல. நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லலாம், அரசு அவையில் சொல்லலாம், மக்கள் கேட்கும்படி சொல்லலாம். அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். ஒரு ராஜா சொல்றார், நான் என் தேவன் செய்த அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனை துதியுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து பேசுங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு அதெல்லாம் நல்லா விவரமாக பேசுவாங்க, ஆனால் தேவனை பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு தெரியலையே. தேவனுடைய பிள்ளையே, இல்லை, நீங்கள் அந்த விவரத்தை விட்டுட்டு தேவனுடைய அன்பை, தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை விவரித்து பேசுங்கள். அதை மட்டும் பேசிகிட்டே இருங்களேன், உங்கள் வாழ்க்கை முழுக்க அற்புதம் அதிசயமாக மாறிடும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அற்புதங்களும் அதிசயங்களும் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கவும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பரிசுத்தத்தில் இன்னும் உம்மை கிட்டி சேரவும், உம்முடைய அதிசயங்களை விவரித்து பேசவும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற பிள்ளைகள் அப்படியாய் உம்முடைய வார்த்தைகளை விவரித்து பேசவும் ஆண்டவர் உம்மோடு நெருங்கி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்புள்ள தேவ பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Bye bye.